முன்பொரு காலத்தில் துர்காதேவி அசுரன் மகிஷாசுரனை அழித்து பிரபஞ்சத்தையே அவனுடைய கொடுமைகளிலிருந்து காப்பாற்றினாள். அதனால் தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய சக்தியால்தான் மட்டுமே தேவி வெற்றி பெற்றதாக நினைக்கத் தொடங்கினார்கள். இந்த நினைப்பானது அவர்களை ஆணவமடைய செய்தது. இவர்களுக்கு உண்மையை புரிய வைப்பதற்காக பிரம்மா ஒரு சிறிய புல்லை அவர்கள் முன் வைத்து அதை அழிக்கும்படி கேட்டார். தேவர்கள் தங்களால் இயன்றதை செய்தார்கள். ஆனால் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தியும் எளிய புல்லை எதுவும் செய்ய முடியவில்லை. தங்கள் அனைத்து சக்திகளுக்கும் மூல காரணம் சக்திதான் என்பதை அவர்கள் அப்போதுதான் உணர்ந்தார்கள். அனைத்து தேவர்களும் உடனடியாக தங்கள் மாயையையும் ஆணவத்தையும் கைவிட்டு ஜகதாத்ரி தேவியை வணங்கத் தொடங்கினார்கள். ஜகதாத்ரி என்றால் உலகை தாங்குபவர் என்று பொருள்படும். ஜகதாத்ரி தேவி தந்திரங்களின் தெய்வமாக கருதப்படுகிறாள். மேலும் அனைத்து உலகங்களையும் அவள் தன்னுடைய கைகளில் வைத்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது. அவள் பொதுவாக 3 கண்கள் மற்றும் 4 கரங்களைக் கொண்ட தெய்வமாக சித்தரிக்கப்படுகிறாள். அவள் கைகளில் சங்கு, சக்கரம், வில் மற்றும் அம்பு ஆகியவற்றை ஏந்தி இருக்கிறாள். சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறாள். சிவப்பு நிற உடை அணிந்து பிரகாசமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டவளாக காணப்படுகிறாள். மேலும் யானை வடிவில் இருக்கும் கஜேந்திரசுரன் என்ற அரக்கனின் சடலத்தின் மீது அவள் நிற்பதாக சித்தரிக்கப்படுகிறது. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஜகதாத்ரி தாயை நேரில் சென்று வழிபடுவோம், பயன்பெறுவோம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.